கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நம் மத்தியிலே மகிமைப்படுவதாக. ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இனிய துவக்கம் நிகழ்ச்சி எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் கூட கலந்து கொள்ளும்படியாய் என்னுடைய மனைவியும் என்னுடைய மகனும் வந்திருக்கிறாங்க. வாங்க அவங்கள வரவேற்போம். இனிய துவக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இனிய துவக்கம் நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது? ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. ஆண்டவரை பற்றி நம்ம தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்குது. அது நம்ம வாழ்க்கையில் அது நடக்கும் பொழுது இன்னும் ஆசீர்வாதமாக இருக்குது. அமேன் அமேன். நிறைய காரியங்களை தியானிக்கிறோம், ரொம்ப இனிமையான இருக்குது. அதே போல் நமக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்குது, நேயர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறதாக நம்ம கேள்விப்படுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜோசப், உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கா? இனிய துவக்க நிகழ்ச்சி பிடிச்சிருக்கு, ஆசீர்வாதமாகவும் இருக்குது. சில டைம்ஸ் நம்ம மனம் உடைஞ்சு போய் அதுவும் நம்ம பார்த்தா ஏசுகிற வார்த்தையை கேட்க நல்லா இருக்குது. அந்த நிகழ்ச்சியை கேட்கும் போது மனம் உடைஞ்சிருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்குல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் நடந்தாலும் நல்லா இருக்குது. ஆமென். அவன் வாழ்க்கையில் அந்த காரியங்கள் நடக்கும்போது இன்னும் இனிமையாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஜோசஃபோட கதையோடு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஜோசப், இந்த நாளின் இனிய துவக்க நிகழ்ச்சியில் ஒரு இனிமையாக ஒரு கதை சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னைக்காக The beggar outside the king's palace. The beggar outside the king's palace. ஒரு பிச்சைக்காரன் ஒரு ராஜாவுடைய அரண்மனைக்கு வெளியே இருக்கான். பிச்சை எடுத்துட்டு பிச்சை கேட்டுட்டு இருக்கான். ரொம்ப நாளாக பிச்சை திரும்ப ஒருத்தர் ஒரு போஸ்டரை பார்க்குறான். என்ன சொல்லியிருக்காங்க, ராஜா எப்போ ஒரு விருந்தாக்குறாங்க, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், ஒரு நல்ல அழகான ராயலான ட்ரெஸ்ஸு போட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. செம்மையான ட்ரெஸ்ஸு அழகாக போட்டு வரணும். ஆமாம், அப்போ தான் நல்ல ஒரு சாப்பாடாக கிடைக்கும். ஆனால் இந்த பிச்சைக்காரங்க ஒரே ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு, அதுவும் அழுக்கான ட்ரெஸ் போட்டு பிச்சை எடுத்துருப்பாள், கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு. போனால் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அவளுக்கு. அதனால் செக்யூரிட்டி, அந்த பேலஸ் செக்யூரிட்டி போய் கேட்க மாட்டேன், நான் ராஜாவை பார்க்க முடியுமா ப்ளீஸ், இருக்குது ஒன்று கேட்கணும்னு. என்ன கேட்கணுன்னு கேட்டார். எனக்கு புது ட்ரெஸ் வேணும் அப்படின்னு. சரின்னு அந்த செக்யூரிட்டிஸ்லாம் சொல்லிட்டாங்க ராஜா கிட்ட. அவங்க உள்ளட்டாங்க. அந்த பெரிய டோரை ஓப்பன் பண்ணது உள்ளே போகிறாங்க. அந்த ராஜா சொல்கிறாரு, உள்ளே போனோடனே டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த ராஜா சொல்கிறாரு, அவனுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. அப்புறம் அந்த பெக்கர் சொல்கிறான், அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான், எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் ஆகணும், விருந்து நீங்கள் அக்கறைங்க எனக்கு போஸ்டரில் பார்த்தவங்க எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு இல்லை, ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு அழுக்கான கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, ஒரு நல்ல பழைய ட்ரெஸ்ஸாக கொடுங்க அப்படின்னாங்க. பழைய ட்ரெஸ் நல்லதாக கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், அந்த ராஜாவும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ராஜாவோட பையனை கூப்பிட்டு எனக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறார். அந்த பையனை எடுத்துகிட்டு போகிறான். போயிட்டு அந்த பிச்சைக்காரங்கிட்ட இருந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸும் போடுங்க அப்படின்னு கொடுக்குறான் அந்த பையன். இந்த பிச்சைக்காரனும் எடுத்துகிட்டு செம்ம அழகான ட்ரெஸ், அது கோட் சூட்டு கஷ்டத்தை செம்ம ஷூலாம் செம்மையாக இருந்துச்சு, பேண்ட் எல்லாமே கேப்பு வாட்ச் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அது செம்ம அழகாக இருந்துச்சுனால அவனும் ஆசைப்பட்டு போட்டிருக்கான். அந்த ட்ரெஸ்ஸு போட்டு போய் விருந்து நல்லா ஆச்சரியமாக விருந்தாக சாப்பிட்டுட்டு வந்தான். இப்போ அவனுக்கு விருந்து முடிஞ்சோன்னு ஒரு நினைப்பு வருது, ஒருவேளை நம்ம ட்ரெஸ்ஸை ராஜா கேட்டுருவாரோ, ராஜாவோட பையன் கேட்டுருவானோ எனக்கு வேணும்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பழைய ட்ரெஸ்ஸு போட்டால அதுக்கு வேகமாக போய் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டான். ட்ரெஸ் எடுத்து கையில் வச்சுக்கிட்டான். அவன் கொஞ்சம் 2-3 நாள் அவன் பணக்காரன்னு நினச்சவங்க, அவன் கையில் இருக்க ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இவன் அந்த பிச்சைக்காரன் தானே, ராஜா கிட்டேருந்து சும்மா ட்ரெஸ்ஸை வாங்கியிருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க எல்லாருமே. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவனுக்கு சிக்காயிடுச்சு. ட்ரெஸ்ஸே கையில் வச்சுட்டு யோசிச்சுக்கிட்டு ஆளுன்னு ஹெடேக் ஆகிடுச்சு, அவனுக்கு சிக்காயிடுச்சு, ரொம்ப ஃபீவர் ஆயிடுச்சு தலைவலினால. அப்புறம் அவன் வெளியே போனே பேலஸ் டோரும் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அவன் நினைக்கான், கேட்கும் போதும் க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த பேலஸ் டோரு. கேட்குறான் அவன், ராஜாவே கேட்குறாரு அவன்கிட்ட, என்னாச்சு அப்படின்னு. ஏன் நீ கையிலே வச்சு சுற்றிட்டு இருக்கேன், நான் என் ராஜாவோட என் பையன் சொன்னால அவங்ககிட்ட
ராஜா ராஜா பையன் சொன்னால இந்த ட்ரெஸ் வந்து அழுக்கே ஆகாது, கிழியாது, நீ எவ்வளோ நாளாலும் எப்போ வேணாலும் போட்டுக்கோன்னு கொடுத்து தானே அமிச்சான். நீ எதுக்கு அது பழைய ட்ரெஸ்ஸு கையில் வச்சுட்டு இருக்கான்னு கேட்டாங்க. ஆனால் இப்படி தான் நம்ம ஆண்டவர்கிட்ட போகாமலே ஆண்டவர்கிட்ட ஸ்ட்ரிக்ட் நம்ம பரிசுத்தமாக இருந்தாலும் பழைய இதுலேயே நம்ம வச்சிட்ருக்கோம். இன்னும் பழைய பழக்க வழக்கங்கள் நம்ம வச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஏசப்பா கிட்ட வந்தது பழைய பேட் ஹேபிட்ஸ் அதெல்லாம் வச்சிட்ருக்கோம். ஒரு வசனம் சொல்ல ஆசைப்பட்றேன். சொல்லுங்க, என்ன வசனம் சொல்ல போறீங்க? 2 கொரிந்தியர் 5:17 சொல்லியிருக்கு, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென் ஆமென். நல்ல ஒரு வசனம், நல்ல ஒரு கருத்து, நல்ல கதை மூலமாக ஜோசப் சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஏசப்பா கிட்ட ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பழைய பழக்க வழக்கங்கள்லாம் என்ன பண்ணிடணும்? விட்டுறணும். நிறைய வேலைகளில் நம்ம அதை அப்படியே கூட வச்சுக்கிட்டே இருக்கோம். சில நேரம் ஏதாவது ஒரு விக்கிரக இதுவோ அல்லது ஏதோ ஒரு அந்த விக்கிரகத்தில் இருந்த பழக்க வழக்கமோ இல்லது இது எதையாவது போட்டுக்கிட்டு எதையாவது ஒரு இதை என்ன பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். நம்ம வச்சுக்கிட்டே தான் இருக்கோம். கோவப்படுறது அல்லது பொறாமப்படுறது, இப்படி பழைய பழக்க வழக்கங்களை அந்த பிச்சைக்காரன் பாருங்க, ராஜாவுடைய அழகான ட்ரெஸ்ஸை கொடுத்தா கூட அந்த பழைய அழுக்கு ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுக்கிட்டே தான் அவன் சுற்றிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதே போல் தான் நம்மளும் ஏசப்பானவங்களுக்கு புதிய ரட்சிப்பினுடைய நீதியினுடைய கொடுத்தா கூட நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? இன்னும் பழைய பழக்க வழக்கங்களே இருந்துக்கிட்டு இருக்கோம். அது நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு வசனத்தோட ஜோசப் சொன்னாங்க. தொடர்ந்து நம்ம படிக்கலாம், நிறைய காரியங்களை நம்ம தியானிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் இடைவேளைக்கு முன்னாடி நம்ம அழகான கதை கேட்டோம். ஜோசப்போட கதை. ஒரு பிச்சைக்காரன் எப்படி ராஜ வஸ்திரம் கொடுத்தா கூட அந்த பழைய வஸ்திரத்தை வச்சுக்கிட்டே இருந்த மாதிரி இயேசு தம்முடைய நீதியை நமக்காக கொடுத்தாரு. அப்படியும் நம்ம என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கோம்? இன்னும் அழுக்கான கந்தையான நம்முடைய நீதியை வச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஒரு சம்பவம் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. ஜோசப் சொன்ன கதையிலேருந்து ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியை நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு வந்து இப்போது சில வியாதிகள் வரும்போது சில இது செய்கிறாங்கள்ல, அவங்க வந்து நல்லா ரட்சிக்கப்பட்டு நல்லா பாடல்கள் பாடுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க. ஆனால் அந்த வியாதி வந்தோன்னே அவங்க சில காரியங்கள் இப்படி தோப்பு காலனை போடுறது அப்படிலாம் பண்ணாங்கள்ல, அதெல்லாம் பண்ணுறாங்கள்ல, அதை போய் அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த வியாதி அவங்கள விட்டு, அந்த வாதை வந்து அவங்க விட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய பழக்கங்கள் பழைய காரியங்கள் அதை வந்து திரும்பவும் செய்கிறாங்க. அது அவங்க வீட்டில் செய்கிறத பார்த்து எனக்கே அது பார்த்தோடனே ஒரு வியப்பாக இருந்துச்சு. இவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து எவ்வளோ பக்தியாக இருக்காங்க. இன்னும் அந்த பழைய பழக்கங்கள் வந்து இல்லை, நம்ம ஆண்டவர்கிட்ட ஜோம்னாலே அந்த வியாதி சரியாயிடும். அந்த பழைய பழக்கங்கள் நம்ம தோப்பு காலனை போடுறது, அது அவங்க முன்னாடி போய் நின்று அந்த வியாதி அப்போ தான் போவோம் அப்படி செய்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் விட்டுறணும். கண்டிப்பாக அதுதான் நல்ல வசனம் ஜோசப் சொன்னாப்புல. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒளிந்து போயிடுச்சுன்னா தான் புது சிருஷ்டி. இன்னும் பழசை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா புது சிருஷ்டி இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒருவேளை பழைய பழக்க வழக்கங்கள் இருந்தால் அதை எடுத்து போடணும்னு ஆண்டவர் இன்றைக்கி நம்மோட பேசுகிறார் அப்படின்றதையும் பார்க்குறோம். நல்ல ஒரு கதை, நல்ல ஒரு கருத்தை கற்றுக்கிட்டோம். நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்ம எதை குறித்து படிக்க இருக்கிறோம்? சாட்சியுள்ள ஜீவியத்தால் மற்றவர்களை ரட்சித்தவர்களை குறித்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து வேதாங்கமத்தின் வாயிலாக நிறைய பக்தர்கள் வந்து சாட்சியுள்ள ஜீவியம் வாழ்ந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஆபேலை குறித்து பார்க்க போகிறோம். ஆபேலை குறித்து தேவனே சாட்சி கொடுத்துருக்காங்க. தேவன் சாட்சி கொடுக்கறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஆபேலுக்கு வந்து ரொம்ப பெரிய அவங்கள பற்றி நிறைய சம்பவங்கள் வேதத்தில் கொடுக்கப்படலை. ஆனாலும் அவங்களுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுக்குறார். வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயனுடைய பலியினும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆமென் ஆமென். முதலாவது மேன்மையான பலியை விசுவாசத்தினாலே அவன் செலுத்துறதை பார்க்கலாம். மேன்மையான பலி அப்படின்னா என்ன?
மேன்மையான பலினா ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் தான் மேன்மையான பலி. நீங்கள் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 15 22 22வது வசனம் 23 படிக்கிறேன். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் ஆண்டவர் முக்கியம்னு சொல்கிறாங்க. மேன்மையான பலி ஆபேல் என்ன கொடுத்துருப்பாருன்னு சொல்கிறீங்க? என்னன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அந்த ஆடு மாடுகள் முதலானது நல்லா கொழுத்ததை எடுத்துட்டு வந்து ஆண்டவருக்கு கொடுக்குறாங்க. முதல் தரமானது கொடுக்குறாங்க. அப்படியே செய்கிறாங்க, கீழ்ப்படுகிறாங்க. காயின் அதை டிஃப்ரெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, காயின் வந்து தன் நிலத்தில் வெஞ்ச அந்த காய்கறிகள்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து முதன்மையானது கொடுத்தாரு, அந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டில்லை. அப்போது ஆபேல் வந்து மேன்மையான பலியை செலுத்துகிறாங்க. அதை ஆண்டவர் பார்த்து என்ன பண்ணுறாங்க? நீதிமான் என்று அடுத்து நம்ம பார்க்கும்போது நீதிமான் என்றும் தேவனே சாட்சி கொடுக்குறாங்க. நம்மளுடைய காணிக்கைகளை நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் பேசி இருக்கிறாங்களோ, சில காரியங்கள் பேசி இருப்பாங்க. ஆனால் சில பேர்கிட்ட நம்ம மன வருத்தங்கள் இருக்கும். அதை வந்து ஒப்புரவாக சொல்லி ஆண்டவர் நம்மகிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம அதை ஒப்புரவாகாமே என்ன பண்ணுவோம்? அந்த காணிக்கையை எடுத்துகிட்டு போய் வைப்போம். அப்போது நம்மக்கிட்ட கீழ்ப்படிதல் என்ன? இல்லவே இல்லை. அப்போது ஆபேலை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்குற மாதிரி நம்மளை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? நம்ம யோசித்து பார்க்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமான்னு யோசித்து பார்க்கணும். அப்போ யார் இடத்துல நம்மளுக்கு மனசாபம் இருந்தால் அவங்கக்கிட்ட போய் நம்ம ஒப்புரவாகணும். அதுதான் தேவன், அந்த கீழ்ப்படிதலை தான் தேவன் என்ன பண்ணுறாங்க? விரும்புகிறாங்க. அப்போ நம்ம கீழ்ப்படிந்து அவங்களோட ஒப்புரவாகி அந்த காணிக்கையை நம்ம செலுத்தும் போது அதுவே ஒரு மேன்மையான பலியாக என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் வந்து என்றாங்க. அப்பொழுது நாம் நீதிமான் என்று நம்மளை ஆண்டவர் வந்து சாட்சி கொடுக்குறாங்க. முதலாவது மேன்மையான பலி ஆபேல் செலுத்தினதை பார்க்கலாம். ரெண்டாவது நீதிமான் என்று தேவனே சாட்சி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அவங்கள பற்றி ரொம்ப சம்பவங்கள்லாம் கொடுக்கப்படலை, ஆனாலும் மரித்தும் இன்னும் ஆபேல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்மளை பற்றி இவங்க இவ்வளோ நல்லது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி இப்போவே பேசுகிறது இல்லை. ஆனாலும் நம்ம மரித்தும் பேசுகிற மாதிரி நம்ம கிரியைகள் செய்கிறோமா? யோசித்து பார்க்கணும். சாட்சி உள்ள ஜீவியன்றது வந்து நம்ம வாழும்போது, நம்ம நடக்கும் பொழுதும், நம்ம மற்றவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுறோம், தேவையுள்ளவர்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்? நம்ம கரங்களை நீட்டி ஹெல்ப் பண்ணோம். பலின்றது இப்போ மேன்மையான பலி ஆபேல் செலுத்தினான் அப்படின்ற போது மேன்மையான பலி அந்த இடத்துல கர்த்தர் என்ன எதிர்பார்த்துருப்பாங்க? தான் சகோதரன் தன்னை வந்து அடிக்க வரும்போதோ கொல்ல வரும்போதோ ஆபேலுக்கும் ஒரு பலன் இருந்திருக்குமா இல்லையா? நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த இடத்துல வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாக தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி தான் ஆபேலும் தன்னை ஒப்பு கொடுத்தார் தன்னுடைய சகோதரனுக்கு. அந்த இடத்துல அவர் வந்து வாய் திறக்கவில்லை. ஏன்னா காயினுக்கு பலன் இருக்கிற மாதிரி தான் ஆபேலுக்கும் பலன் இருந்திருக்கும். இவரால் அவரையும் அடிச்சிருக்க முடியும். ஆனாலும் அவர் தம்மை ஒப்புவித்தார் தன் சகோதரன் கொலை பண்ணும்போதும். எப்படின்னா ஒரு கீழ்ப்படிதல், அவருக்கு அந்த சாஃப்ட்னஸ்ஸு, ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்தார். அதனால தான் மரித்தும் இன்னும் என்ன பண்ணுறாரு? இன்னும் அவரை பற்றி நம்ம அவர் பேசிக்கிட்டு இருக்கோம். மரித்தும் இன்னும் பேசுகிறான் அப்படின்னு பார்க்குறோம். மேன்மையான பலியை வந்து ஆபேல் செலுத்தினதை பார்க்கலாம். நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை குறித்து நம்ம மரித்தும் நம்மளை பேசுகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்? சாட்சியுள்ள ஜீவியம் என்ன பண்ணோம்? வாழணும். தேவன் வந்து நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். என் மகனை பார்த்தீங்களா, அவங்க இந்தந்த காரியங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை குறித்து தேவன் நீதிமான் என்று சாட்சி சொல்கிற அளவுக்கு நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். தேவனுடைய பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றதே நம்ம பார்க்குறோம். அதே போல் மேன்மையான பலி அப்படின்னாலே அது ஒரு கீழ்ப்படிதல் தான் பார்க்க. ஆண்டவர் சொன்னது அப்படியே செய்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குது. பவுல் கூட நம்மளை அழைக்கும் போது எப்படி சொல்கிறார்? ரோமர் 12:1 நீங்கள் உங்களுடைய சரீரங்கள் எப்படி கொடுங்க? பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது கீழ்ப்படிதலை ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அப்படிப்பட்ட ஒரு இருக்கணும். அப்போ நம்ம சாட்சி கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட 6000 வருஷமாக
சாட்சியாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு ஆபேல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நல்ல கருத்துக்களை பார்க்குறோம். தொடர்ந்து நம்ம படிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் இடைவேளைக்கு முன்னாடி சாட்சியின் ஜீவியத்தை குறித்து நம்ம படிச்சுட்டு இருந்தோம். அதில் ஆபேல் அவருடைய சாட்சியை குறித்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆபேலை போல நம்மளும் சாட்சி உள்ள ஜீவியம் வாழணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நல்ல கருத்து. ஆபேல் மரித்தும் இன்னும் சாட்சியாக இருக்கிறாரு. தேவன் சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாரு. இன்றைக்கி ஒருவேளை நம்ம வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. ஒருவேளை பைபிள் இன்றைக்கி எழுதப்படுமானா நம்ம பேர்லாம் அதில் வருமா அப்படின்ற அளவுக்கு நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஆபேலுடைய வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சியாக இருக்குது. அது மாதிரி நல்ல ஒரு கருத்தை சொன்னீங்க. ஆபேல் தன்னால் காயின்கிட்டருந்து தப்பி வச்சிருக்க கூட முடியும், அவ்வளோ பலசாலியாக கூட இருந்தனாலும் தன்னை ஒப்பு கொடுத்தார் பலியாக அப்படின்னு பார்க்குறோம். நம்மளும் ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணுன்ற கருத்துக்களை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்ம ஒரு வாக்குத்தத்தத்தை பார்க்கலாம். வாக்குத்தத்தங்கள் நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் உள்ள வாக்குத்தத்தம் நம்ம பார்க்கலாம். ஜோசப் படிங்க, சங்கீதம் 146:5 படிங்க. சங்கீதம் 146:5. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். ஆமென். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. யாக்கோபின் தேவனை துணையாக கொள்ளணுமா? யாக்கோபின் தேவனை துணையாக கொள்ளணும். இங்கே தேவனை ஒரு துணையாக வைத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்படலை. யாக்கோபின் தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. யாக்கோபின் தேவன் அப்படின்னா ஏன் யாக்கோபை சொல்லப்பட்டிருக்கு? முதல்ல ஆபிரகாமின் தேவனைன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை ஈசாக்கின் தேவனை அப்படின்னு சொல்லியிருக்கிறான். யாக்கோபின் தேவன் அப்படின்றதுல என்ன ஒரு காரியம் பார்த்தீங்க அப்படின்னா, யாக்கோபு வெறும் கையாக என்ன பண்ணார் போகிறாரு. ஆபிரகாமும் வராரு. ஆனால் இங்கே யாக்கோபு பார்த்திங்கன்னா தனிமையில், ஒரு ஏமாற்றத்தில், ஒரு பயத்தில் தனியாக ஓடி வராரு. அவரை பற்றி அங்கே சொல்லப்படும் போது எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அவர் வெறும் கையாக வந்தார். ஆனால் ரிட்டர்ன் வரும்போது எப்படி வந்தாராம்? இரு பரிவாரங்களோட, ஒரு ஆற்றையே கடக்கக்கூடிய அளவுக்கு பரிவாரங்களோட திரும்பி வந்தாராம். ஆனால் அது எல்லாத்தையும் சம்பாதிக்கும் போது ஆண்டவரை தான் அவர் துணையாக வச்சுருந்தார். இன்றைக்கி இந்த உலகத்தில், இந்த பாவ உலகத்தில் நம்ம சம்பாதிக்கும் போது ஆண்டவரை, யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருக்கணும். அவர் அந்த இடத்துல படுத்திருக்கும் போது கூட சரி, அங்கேருந்து அவர் போய் தன்னுடைய மாமன் கூட இருக்கும் பொழுது 10 முறை அவருடைய சம்பளம் மாற்றப்பட்டது. 10 முறையும் யார் தான் துணையாக இருந்தால்? அவர் மாமாவோ, அவருடைய மாமா பொண்ணுங்களோ, வேற யாருமோ துணையாக இல்லை. யார் தான் துணையாக இருந்தது? தேவன். அந்த தேவன், அந்த யாக்கோபின் தேவனை இன்னைக்கு நாம துணையாக கொண்டிருப்போமானால், யார் நம்மளை ஏமாத்தினாலும் சரி, நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க, பரிச்சயமானவங்க ஏமாத்தினாலும் சரி, யாக்கோபின் தேவன் நமக்கு துணையாக இருந்தார் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் அப்படின்னா, அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லுது. இந்த யாக்கோபு அப்படிதான் ஆசீர்வதிக்கப்பட்ட. 10 தடவை சம்பளத்தை மாற்றினாராம். 10 தடவையும் இவருடைய ஆடுகள் அப்படியே பெருகி கொண்டே போனதை நம்ம பார்க்குறோம். இரு பரிவாரங்களோடு வந்தார். இது எல்லாவற்றிலும் ஆண்டவர் துணையாக இருந்தார். எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஆண்டவர் அவருக்கு துணையாக இருந்ததுனால தான் இப்போ நாமளும் ஆண்டவரை துணையாக அழைத்து சொல்வோம். எங்கே போனாலும் ஆண்டவரை நமக்கு துணை. ஆண்டவரே, நான் இங்கே போகிறேன், இந்த இடத்துக்கு நான் போகிறேன், இந்த காரியங்களை நான் செய்ய போகிறேன், எனக்கு துணையாக வாங்க அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவர் துணையாக வர்றதோடு இல்லாமல் பலப்படுத்துவாங்க, நம்மளை இன்னும் மேன்மைப்படுத்துவாங்க, இன்னும் நம்ம செய்கிற காரியங்களை ஆசீர்வதிப்பாங்க. என்னெல்லாம் யாக்கோபு செஞ்சாரோ அதெல்லாம் அவர் அந்த கருப்பு புள்ளி வச்ச தான் உனக்கு சம்பளமாக இருக்கும்போது புள்ளி வச்ச ஆடுகள் எல்லாம் அப்படியே குட்டி போட்டுக்கிட்டே இருந்ததுதான். அந்த மாதிரி நம்ம கைட்டு செய்கிற எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எப்போ அப்படின்னா, அந்த யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அது மாதிரி நம்ம நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வைக்கணும். நம்ம துணையாக வர்றார்ல,
அவர் மேலே வைக்கணும். இன்னைக்கு சில பேர் நம்பிக்கையை யார் மேலேயுமே வைக்கிறது இல்லை, சுயமாக கூட நம்பிக்கை வைக்கிறது இல்லை, தன்னுடைய துணையாக இருக்கக்கூடிய கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ வைக்கிறது இல்லை. அப்படி வைக்காம ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் மேலே நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி. நம்ம நிறைய கதைகள் கேள்விப்பட்டோம். இந்த கோல்கேட் அவர் கூட ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு அவர் என்ன பண்ணார், தசம பாகத்தை வச்சுக்கிட்டே இருந்தார். அவர் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கார். நம்ம நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இப்போது யாக்கோபு நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார். இந்த ஒரு வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு துணையாக யாக்கோபின் தேவனை கர்த்தர் மேலே நம்பிக்கையை நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம் ஜோசப்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஆமென். இந்த ஒரு வாக்குத்தத்தத்தோடு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். யாக்கோபின் தேவனை துணையாக நம்ம நம்பிக்கையை ஃபுல்லாக அவர் மேலே வைக்க போகிறோம். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக என்றென்றைக்கும் இருக்க போகிறோம். நிச்சயமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேர் ஆண்டவருக்கு துணையாக இருக்கும் பொழுது அவர்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும்னா கர்த்தருக்கும் நம்புகிறேன். ஒரு ஜெபத்தோட இந்த நாளின் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த நிகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் புது சிருஷ்டி ஆனாலும் பழைய வாழ்க்கையோடு ஓடிக்கிட்டு இருந்தோன்னா எங்களை மன்னிங்க. எங்களை இன்னைக்கு புது சிருஷ்டியாக மாற்றுங்க ஆண்டவரே. ஆபேலை போல மேன்மையான பலியை உங்களுக்குன்னு நாங்கள் செலுத்த கீழ்ப்படிதலுள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் உங்களை மாத்திரம் துணையாக, உங்கள் மேலே மாத்திரம் நம்பிக்கையை வைத்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக என்னாலும் வாழ கிருபை செய்யுங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நேரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், யாக்கோபின் தேவன் அவர்களுக்கு துணையாக இருக்கும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை நம்மளுக்கு ஆசீர்வதித்து கொடுத்துருக்கிறாரு. தொடர்ந்து நீங்கள் கலந்து கொண்டு நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேயர்களே, இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. நல்ல கருத்துக்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த கருத்துக்களின்படியாய் வாழுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.